ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா பண்ணலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா மெலிசு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சேமியா வாங்கியிருக்கேங்க. சேமியா வந்துட்டு பச்சை சேமியாவே வாங்கியிருக்கேன். இது ஃப்ரைடு கூட நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு பச்சையாகவே வாங்கியிருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா இந்த வறுக்கிறதுல தாங்க அந்த சேமியா உப்புமாவோட டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குங்க. நான் செஞ்சேன்னா உப்புமா எப்போவுமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும் எங்கள் கணவரும். இதில் வந்துட்டு நெய் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. இது நல்லா இது மாதிரி ப்ரௌன் பண்ணிக்கணுங்க. உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம 2 கப்பு சேமியா எடுத்துக்கிட்டாக்கா 3 கப்பு தண்ணி விட்டுக்கணுங்க. சுடு தண்ணியை விட்டுக்கலாம். நம்ம பச்சை தண்ணி விட்டோம்னா சேமியா ஒட்டி நல்லா கம்மு பிசுனியாக இருக்கும். அதனால நமக்கு நல்லா கம் இல்லாமல் நல்லா வரணுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சுடு தண்ணி விட்டுக்கிட்டோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு பொடி பொடியாக வரும். பொறுமையாக இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. காய வச்சுருக்கிற தண்ணி 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கணும். நான் வந்துட்டு 2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. இது நல்லா இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். மூடி போடுற தேவையில்லை. இது மாதிரி நம்ம அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு உப்புமா. இது ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக ஆறிச்சுன்னா இன்னும் ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்கள் வீட்டில் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உப்புமா ரெடி ஆகிடுச்சு, சேமியா உப்புமா. இந்த உப்புமா வந்துட்டு நான் சர்க்கரையோடு சர்வ் பண்ணுறேங்க. சர்க்கரை ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். சட்னி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு சர்க்கரையோடு தான் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுட சுட நாங்களும் சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சுட சுட சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.